ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 23 அதிகாரம் 1 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீத தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லி சங்கீத தாவீது சொல்றாரு. சங்கீத தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் ஏசப்பாகிட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். தாவீது ஒன்று கர்த்தர் எப்பவுமே முன்ன வைப்பாரு. அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார், கர்த்தரை சார்ந்தார். தாவீது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அதாவது தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த வீரர் மட்டும் கிடையாது, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு நல்ல செல்வ சீமானா இருந்தான். அதாவது கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அதாவது தாவீது மரிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து எல்லாவற்றையும் இருந்தது, பொண்ணு வெள்ளி ரத்தினம் எல்லாமே இருந்து அதை வந்து தன் மகன் சாலமோனுக்கு தாவீது கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி தாவீது கொடுக்குறாரு. ஏன்னா தாவீது வாழ்ந்த வாழ்க்கையில ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தாழ்ச்சி அடையாம எல்லாவற்றையும் கர்த்தரை பெற்றுக்கொண்டார். தாவீது வந்து கர்த்தரை மெய்ப்பராக வச்சாரு. அதான் தாவீது ஒருபோதும் தாழ்ச்சி அடையவே இல்லை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சரி, நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஒன்று நம்மளுக்கு மெய்ப்பன் கர்த்தராக தான் இருக்கிறாரு. நம்ம வந்து அவர் ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம ஒன்று நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தர் நம்ம சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுது, காட்டில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தால கர்த்தரை தேற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட வேதம் சொல்லுது. ஒன்று நம்ம கர்த்தரை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறையும் நம்ம வாழ்க்கையில் படாது. ஏன்னா தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடினாரு, அவர் வாழ்க்கையில் ஒரு குறையும் படவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் தலையை உயர்த்தினாரு. அதாவது ஒரு 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 மெய்ப்பனோட வேலைனாக்கா ஒரு ஆடை வந்து அதை பாதுகாக்கணும். அதாவது அந்த ஆடை வந்து அவன் அந்த வயல் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆடை விடும்போது அந்த அந்த ஆடுக்கு வந்து தண்ணி காட்டணும். அந்த ஆடுக்கு வந்து அதுக்கு ஆகாரமாக அந்த பசும்புல்லான இருக்கிற இடத்துல போய் விடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடை வந்து ஏதாச்சும் வந்து அந்த கரடியோ சிங்கமோ அடிக்காத போல அந்த வந்து மெய்ப்பன் பாதுகாக்கணும். அதாவது ஒரு கரடியோ ஒரு ஆடை வரும்போது அதாவது ஒரு சாதாரண மனுஷன் வந்து அதுகிட்ட வந்து சண்டை போட முடியாது. சில டைம் என்ன பண்ணால் அந்த ஆடை விட்டு ஓடி போயிடும். ஆனால் நம்ம ஏசப்பா அப்படியாப்பட்ட ஏசப்பா கிடையாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நேரம் வந்தாலும் சரி, அதாவது நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு ஆடுகளாக இருக்கார், நம்ம மெய்ப்பனாக இருக்கார். எந்த சூழ்நிலை ஏசப்பா நம்ம கைவிடவே மாட்டார். எந்த சிங்கம் வந்தாலும் சரி, எந்த கரடி வந்தாலும் சரி, எந்த மனுஷன் நமக்கு ரொம்ப ஏமி வந்தாலும் சரி, எந்த பிசாசு நமக்கு ரொம்ப ஏமி வந்தாலும் சரி, கர்த்தர் ஒருபோதும் கைவிட. கர்த்தர் நம்ம நம்ம கர்த்தர் நம்பிட்டா நிச்சயமாக நம்மளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் தான் நமக்கு மெய்ப்பனாக இருக்க, நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் முன்ன வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதனால சங்கீத தாவீது அழகாக சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராக நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவேன்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்றாரு. உங்களோட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருந்து நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்கன்னா ஒன்று கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நம்புற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. ஆமென்.